108 அழைக்கிறது மட்டும் இல்லைங்க, உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இன்ன ரத்தம் வேணும் அப்படின்னு சொன்னா நான் தருகிறேன் நீ தருகிறேன் என்று போட்டி போட்டு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞான ஊடகங்கள் முன்னேறி இருக்கிறதே, அதை நீங்கள் எப்படி குறை சொல்வீர்கள் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? என்றென்றும் விஞ்ஞான ஊடகங்கள் மனிதர்களுக்கு இளைஞர்களுக்கு வழி காட்டவில்லை, அது வழி மாற்றுகிறது என்று பேசுவதற்காக வாங்க அந்த அணியை நிறைவு செய்ய அன்புக்குரிய சாதனா தனபால் நல்லா அவங்களை கைதட்டி உற்சாகப்படுத்துங்க பாப்பா. ஹலோ ஹலோ. நூலோரும் மேலோரும் போற்றும் சீர்மகளே, வான்மழையாய் செங்கதிராய் தன்மதியாய் நிலம் செழிக்க புகழ் விரிக்க வாழ்கின்ற தாயே, எம் தமிழ் தாயே, உன்னை வணங்குகிறேன். எல்லாருமே தமிழை வணங்குறீங்க. உண்மையிலேயே நான் தான் உண்மையிலேயே தமிழை எந்நேரம் வணங்கக்கூடிய ஆள். அப்படியா? ஏன் தெரியுமில்ல? ஏன்? என் மனைவி பேரு தமிழரசி. காலையில் எழுந்தவுடன் தொழுது விட்டுத்தான் கிளம்புவது. நாங்கெல்லாம் தமிழை வணங்குறது முக்கியம் கிடையாது, நீங்க வணங்கிதான் ஆகணும், அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. ஆமா, உண்மையிலே எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம். 5 வர்ண ரோஜாக்களை என் தலையில் சூடிய போது இல்லாத மகிழ்வு, ஆயிரக்கணக்கான ரோஜாக்கள் கூடி இருக்கும் பொழுது உங்கள் தலைமையில் பேசும் பொழுது கிடைக்கிறது அப்படின்னா உண்மையிலே எப்பவுமே மேடையில உடனே கவிதை சொல்றது ரொம்ப சிறந்த ஆள்மா. ஆமா, உங்களோட ராஜேந்தருடைய ஒண்ணு விட்ட தம்பி மகன் அந்த பொண்ணு. உண்மையிலே கல்லூரி அப்படின்னாலே கல்வி ஊறுகின்ற இடம். காலேஜ் அப்படின்னா கால் ஏஜ் நமக்கு இந்த காலேஜ் முடிக்கும் பொழுதே முடிஞ்சிடும். அந்த கால் ஏஜ்ல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் உங்களோட மிச்ச வாழ்க்கையோட ஏஜோட வெற்றி அப்படிங்கறத உணர்ந்து இந்த கால் ஏஜ நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா வாழ்ந்து ஒரு எதிர்காலத்தை நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்ப தலைப்புல நானே ரொம்ப குழம்பி நிக்கிறேன். வழி காட்டுது தெரியுது, நீ தூங்கல 15 நாளாவது தெரியும். தூங்காத பல பேரை பாத்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ்ல இருக்க மாதிரியே இருப்பான், பாத்திருக்கீங்களா நீங்க? இல்ல உண்மையிலே நான் தூங்கல. டெய்லி நைட்டு போயிட்டு காலையில இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இருந்தாலும் இவங்க முகத்தோட பிரகாசத்துல என்னுடைய தூக்கம் கலைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். உண்மையிலே குழம்பி தவிச்சு நிக்கிறேன். இப்போ வழி மாத்துதுங்கிறாங்க, வழி காட்டுதுங்கிறாங்க. இப்ப நான் எந்த தலைப்புல பேசணும்னே எனக்கு மறந்து போயிடுச்சு. என்னம்மா? நான் எந்த தலைப்புல பேசணுங்கிறதே மறந்து போச்சு. அதனால உண்மை எதுவும் அந்த தலைப்புல நான் பேசிட்டு போலாம்னு நினைச்சேன். மல்லிகைப்பூல பேசு. நான் ரோஜாக்கள் முன்னாடி பேசலாம்னு முடிவு பண்ணி நடுவர் அவர்களே. சரி, கனகாம்பரத்துக்கு முன்னாடி பேசு. உண்மையிலே இந்த ஊடகங்கள் வழி மாற்றுகிறது, வழி காட்டுகிறதுங்க. அதாங்க உண்மை. என்னம்மா? வழி மாற்றுகிறது. சிறப்புலகரம் வழி மாற்றுகிறது, மனதுக்கு வலியை காட்டுகிறது. உண்மையிலே அதுதான் வலியை கூட்டுகிறது. ஏமா அப்படி தலைப்பு கொடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ எங்கம்மா அதெல்லாம் யோசிக்கிற? ரூம் போட்டு யோசிக்கிறியா? நானும் பெண் தானே, எனக்கும் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் ஏன் நீ சந்தேகத்தோடயே பாக்குற? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்க. இன்னையில இருந்து பட்டிமன்றத்துக்கு தூக்குற பைய தூக்கி போட்டுட்டு நல்லா காலேஜ் பேக் எடுத்துக்கிட்டு கேகேசில படிக்கணும்னு முடிவு பண்றேன். அவ்வளோ ஒரு சிறப்பு. நீ முடிவு பண்ணா போதுமா? இல்ல மேடம் எனக்கு கண்டிப்பா சீட்டு கொடுப்பாங்க. இல்லம்மா, அதெல்லாம் இங்க ஆயாம வேலை கூட இல்லையா? நான் ப்ரொஃபசர் வேலை கேட்கிறேன். அதெல்லாம் ஒரு 15, 16, 17 வயசு, அதிகபட்சம் 20 வயசோட முடிஞ்சு போச்சுமா. உன் மக கல்லூரியில படிக்கிற வயசுல நீ படிக்கிறேங்கிறிய. இல்ல, அத நான் பிரின்சிபல் மேடம் கிட்ட பேசிக்கிறேன் நடுவர் அவர்களே. நீங்க உங்க மைக்கு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா நான் இவங்கள பார்த்து பேசிட்டு சரி நமக்கு மதிய சாப்பாட்டுக்கு போயிட்டு மதிய சாப்பாடு பேசுமா. அடுத்து கேகேசில நீ படிக்கிறது உறுதி. சரி, வெளியில முதியோர் இல்லம்னு போட மாட்டாம. இல்ல, என்னோட வயசு என்ன, நான் என்ன இதுல இருப்பேன்றது இவங்களுக்கு தெரியும். உண்மையிலே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா, எல்லாரும் ஆஸ்பத்திரியில இருந்து வந்தாங்க. இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே நல்லா இருக்கேன்னு நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல. எனக்கு ஒரு தடவை நல்லா சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஏன் தெரியுமா இந்த கேள்வியை நான் கேட்டேன்? உண்மையிலே வைத்தறிச்சலோட கேட்டேங்க. என்னைய பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டு இன்னையோட 8 வருஷம் ஆகுது. ஏன் தெரியுமா? நான் செல்லு வாங்கி 8 வருஷம் ஆகுது. எல்லாரும் வாட்ஸ்அப்ல இருக்கியா, ஃபேஸ்புக்ல இருக்கியா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கியான்னு கேட்கறானுங்களே ஒழிய ஒருத்தனாவது நல்லா இருக்கியான்னு என்னை ஒருத்தன் கூட கேட்கலங்க. ஏன் கேட்கறது இல்லை தெரியுமில்ல? ஏன்? நீ பார்க்கல நல்லா இருக்காங்கிற நம்பிக்கை தான்.
உண்மையிலே இப்ப எல்லாரும் அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல. உண்மையிலே நான் நினைச்சேன் நடுவர்களே, நம்ம தான் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். நினைப்பு தாமா பொழப்ப கெடுத்துச்சா. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது நம்ம எவ்வளவு மொக்கையான வந்திருக்கோம் அப்படின்னு. ஒத்துக்கிட்டா சரி. எல்லாரும் உங்களோட முக்கியமான வேலையை முடிச்சிட்டீங்கல்ல, அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லாரும் முக்கியமான வேலையை முடிச்சிட்டீங்கல்ல. நம்ம அந்த காலத்துல இப்ப நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நான்லாம் காலேஜ் படிக்கும்போது, அந்த காலம்லாம் கிடையாது. சின்ன பிள்ளையா இருந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, நான் காலேஜ் படிக்கிற டைம்ல எங்க பேச்சாளர் யாரும் மேடையை தவிர எந்த இடத்துலயும் போய் சொல்ல மாட்டாங்க. நான் காலேஜ் படிக்கிற டைம்ல எல்லாம் இந்த மாதிரி புதுசா சாரி கட்டினாலோ புதுசா தாவணி பாவாடை போட்டாலோ குடுகுடுன்னு ஓடி போய் எங்க அம்மா கிட்ட, அம்மா என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, அப்பா என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா எங்க அம்மா அப்படி கொஞ்சுவாங்க. எங்க அப்பா அப்படி என்னை கட்டி பிடிச்சிட்டு என் தங்கத்துக்கு என்ன குறைச்சல்னு கேட்பாரு. இந்த காலேஜ்ல கேட்கிறேன், எதனாச்சும் ஒரு பொம்பளை பிள்ளை இங்க இருக்கீங்க, தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க, நான் வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும். யாராச்சும் ஒரு ஆளு காலையில இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி உங்க அம்மா கிட்டயோ உங்க அப்பா கிட்டயோ போய், அம்மா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு கேட்டீங்களா? இல்ல ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு, ஆனா செல்ஃபி எடுக்கிறது கூட ஏமா இன்னைக்கு கேட்டிருப்பாங்கம்மா. ஏன்னு கேளு, இன்னைக்கு ஒரு கல்லூரியிலேயே சிறப்பான நாள்மா. நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு தான் பார்த்து அழகு பண்ணி பாருங்க, யூனிஃபார்மா கரெக்டா குழு மாதிரி வந்து அடியாப்பா இன்னைக்கு கேட்காம என்னைக்கு கேட்கறதுமா? ஆமா உண்மையிலே. ஆனா நம்ம அழகாவே இல்லைன்னா கூட காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி அம்மா சொல்லுவாங்க, என் தங்கத்துக்கு இதை விட சிறப்பு வேற என்ன வேணும்? ஆமா, ஒவ்வொரு பட்டிமன்றமும் நடுவர் கிளம்பும் போது அவங்க அம்மா அப்படிதான் சொல்லி அனுப்புறாங்களாம், என் தங்கத்துக்கு பண்ண குறைச்சே அப்படின்னு சொல்லி. அதான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான்ன்றது உண்மைதான் நடுவர் அவர்களே. உண்மையிலே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. ஏங்க நீங்க செல்ஃபி எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, கேமராவே நம்மள கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் காட்டுது. அதுலயும் இந்த ஃபில்டர், ஸ்னாப்சாட் இதெல்லாம் போட்டு எடுக்காம இருந்தா என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேக்குறேன். எந்த போட்டோவை பார்த்துட்டு, ஒரு பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு பொண்ணு பார்க்க போக முடியல நடுவர்களே. பொண்ணு போட்டோல ஒரு மாதிரி இருக்கு, நேர்ல ஒரு மாதிரி இருக்கு. எத்தனை பேரோட வாழ்க்கை இதுல பறி போகுது? ஏமா அதுல உனக்கு என்னமா பிரச்சனை? ஏமா நம்ம பிள்ளைங்க அவ சாதாரணமா தான் இருக்க, அப்படி ஸ்னாப்சாட்ல இருக்கும் பாருங்க, 2 முயல் குட்டி மாதிரி அப்படியே இருக்கா. பாருங்க பியூட்டி ஆப். அது மட்டும் இல்லமா, கண்ணாடி ஒரிஜினலா வாங்கினா 350 ரூபா கொடுத்து வாங்கணும், அதுவே கண்ணாடியை போட்டு விட்டுருது. என்னம்மா நீ? ஏங்க அதாங்க ஒரிஜினல் முகம்னு நம்பி சில பேர் பொண்ணு பார்க்க வரும்போது நீ நேரா போய் பார்க்கணும், ஏன் அங்க பாக்குற? பொண்ணு பார்க்க வந்தவனுங்க எல்லாம் பல பேர் பொண்ணான்னு பார்த்துட்டு வெறிச்சு ஓடுற காலம் உண்டுங்க. ஏமா உன்னைய பார்த்தத அடுத்தால சொல்லாதம்மா. உண்மையிலே பொண்ணுக்கு பொண்ணு பாதகம் நினைச்சு இப்படி அப்படி பேசுறதுக்கெல்லாம் கை தட்டி வைக்கிறீங்க பாருங்க. உங்களை நம்பி நான் கேகேசிக்கு பேச வந்தேன் பாருங்க. சென்னைக்கு போயிருந்தேன், அதாவது போன வாரம் சென்னைக்கு போயிருந்தேன். எதுக்கு? பேசுறதுக்கு தான் நடுவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு சென்னைக்கு போயிருந்தேன். விடிய காலம் 3 மணிக்கு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது ஒரு லேடி, பக்கத்துல இருந்த ஒரு லேடி அவசரமா மேக்கப் எடுத்து போடுறாங்க, ஃபவுண்டேஷன் போடுறாங்க, பிரைமர் போடுறாங்க, அது இதுன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு ரெடியா. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் இப்ப அப்படி கிடையாதுமா. நான் மேக்கப்லாம் முகத்துக்கே லாமினேஷன், வெயில் மழையின் எந்திலும் கரையாது, வழுக்காது, கலர் மங்காது. அந்த லேடி பாத்தீங்கன்னா கண்ணா பின்னாடி மேக்கப் போட்டுக்கிட்டு 3 மணிக்கு ரெடி ஆகுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம பொதுவா பட்டிமன்ற பேச்சாளர்கள்னா தனியா தெரியும். எந்த பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சைக்காரி மாதிரி பேக் மாட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை புள்ள நிக்கிறோம், அது கண்டிப்பா பட்டிமன்ற பேச்சா. நாம இப்படி நிக்கிறோம், இந்த லேடி இவ்வளவு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்களே, ஏமா 3 மணிக்கு விடிய காலம் நீங்க ஏன் இவ்வளவு மேக்கப் போடுறீங்கன்னு கேக்குறேன். ஒத்துக்கிறேன். அதாவது தூக்க கலக்கத்துல அப்படி இருப்பேன். சொல்லுமா, 3 மணிக்கு விடிய காலம் இவ்வளவு மேக்கப் போடுறீங்களே ஏன்னு போய் அந்த அம்மா கிட்ட கேக்குறேன். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, என் முகத்தை காமிச்சாதான் என் செல்லு ஓபன் ஆகும், என் முகத்தை நான் காட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல் மேக்கப்ல ஃபேஸ் லாக் போட்டு வச்சிருக்கேன், அந்த ஃபேஸ் லாக் அந்த மேக்கப்போட இருந்தாதான் ஓபன் ஆகுமா. இது தேவையா உனக்கு? நீ அப்ப 24 மணி நேரமும் இந்த சேனல்ல பட்டிமன்றத்துக்கு கூப்பிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் மேக்கப் போடுறதுக்கு சாதா மேக்கப் மேன், அது பார்வையாளர்கள் 200 பேர் வருவாங்க, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் மேக்கப் மேன். ஏமா அப்படிங்கிறேன். இல்ல தம்பி, நாங்க கொஞ்சம் அழகா இருந்தா தானே எங்களையும் பாக்குறதுக்கு 4 பேர் பார்ப்பாங்க, ஏத்தா எங்களை தான் அதிகமா காட்டுவாங்க. இருந்தாலும் தம்பி நாங்களும் ரொம்ப அழகா இருக்கணும்ல. எங்களுக்கெல்லாம் மேக்கப் போடுறவருக்கு 300 ரூபா, அவங்களுக்கு மேக்கப் போடுறவருக்கு 500 ரூபா.
உண்மையிலேயே இந்த செல்போன் வந்ததுல இருந்து பகல் இரவா மாறிடுச்சு, இரவு பகலா மாறிடுச்சுங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா விடிய 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 போன் பேசுறாங்க, விடிஞ்சு 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க. இந்த போர்வைக்குள் சரி தெரியும் சிறு துளி வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருட்டா போயிடுச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப ஐயா வந்து பல பாட்டு பாடினார், தலக்கோதும் இளங்காத்துன்னு பாடினார். அப்படி அவர் பாட்டு பாடினாரே ஒரு மாதிரி உற்சாகம் ஆயிடுவார், குழந்தை மாதிரி. எல்லா பாட்டும் பாடாங்க. நான் டீச்சரா இருக்கேன், சரி வீட்டுல டியூஷன் சொல்லி கொடுப்போமேன்னு ஒரு பிள்ளைங்களை ஒரு 10 பிள்ளைங்களை கூட்டி வச்சு எல்கேஜி பிள்ளைங்களுக்கு ஆ ஆ சொல்லு பாப்போம் அப்படின்னு. டீச்சர் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஓ ஓ தான் சொல்லுவேன். ஊ சொல்றியா டீச்சர், ஓ ஓ சொல்றியா டீச்சருங்குதுங்க. ஏமா இதுல ஒரு பெரிய வந்து தமிழ் அடையாளமே இருக்குமா? ஆமா. அதாவது ஆரம்ப காலத்துல மனிதன் தோன்றப்ப இப்படி மொழியா இருந்திருக்கும் கிடையாது. ஓஹோ ஓசை அத வந்து சமந்தா சொல்லி கொடுத்து 5 வயசு பிள்ளை அந்த பாட்டுக்கு டிக்டாக் பண்ணுது, ரீல்ஸ் பண்ணுது. இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதைக்கு தான் வைரமுத்து சொன்னாரு, இன்றைய சினிமா எங்கள் குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் வயதிலேயே மீசை முளைக்க வைத்து விடுகிறது. அப்பனா பிஞ்சிலேயே பழுத்து போற அந்த ஒரு அவல நிலை ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைத்து வருந்தக்கூடிய அவல நிலை வந்து இன்றைய ஊடகங்கள் தானங்க இன்னைக்கு இந்த பிள்ளைங்களை இப்படி பாழாக்கிக்கிட்டு இருக்கா. அதான உண்மை. இன்னைக்கு உலகமே சுருக்கி நாங்க உள்ளங்கையில வச்சுட்டோம், நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது கிடையாதுங்க உண்மை. உள்ளங்களை சுருக்கி உள்ளங்கையில வச்சிருக்கோம். தாத்தா பாட்டி அப்பா அம்மா அப்படின்னு ஒரு உறவுகளோட சேர்ந்து அவர்களை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த நபர்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டு அவர்களுடைய நம்பர்களை மட்டும் நம்ம செல்போன் கான்டாக்ட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம்னா இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் நடுவர்களே. ஐயா சொன்னாங்க செல்போன் வந்து பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு எடுத்துருங்க. செல்போன் எல்லாம் ஆப்பு. பள்ளிக்கரணையில ஒரு பொம்பளை பிள்ளை இப்படிதான் இருக்கிற இடத்த பூரா பெத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்கு பதிலாக ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்கு. நான் இந்த நேரம் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த நேரம் குளிக்கிறேன், இந்த நேரம் பல்லு வளர்க்குறேன், இந்த நேரம் வீட்டில் இருக்கேன், இந்த நேரம் கோயிலுக்கு போறேன்னு. வீட்டில் யாருமே இல்லை, நான் அந்த நேரம் தனியாக இருக்கேன்னா 2 பேர் வந்து அந்த பொண்ணை சீரழிச்சிட்டு போயிட்டாங்க. இது தேவையா உனக்கு? இந்த செல்போன் இல்லை, இந்த செல்போனுக்கு நீ அடிக்ட் ஆகலை அப்படின்னா இந்த அவல நிலை உனக்கு ஏற்பட்டிருக்குமான்னு தான் நாங்கள் கேட்குறோம். அன்னைக்கு பாரதி சொன்னார், பெண்கள் வந்து நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு நம்ம 4 இடத்துல பேசுகிறோம், 4 நல்ல கருத்தில் இந்த மாதிரி குனிஞ்சுக்கிட்டு செல்ஃபோனை தேய்ச்சிக்கிட்டே போகாதம்மா, ஒரு நேரத்தை போல இருக்காது, குடும்பமே தேய்ச்சிக்கிட்டு போயிடும், நல்லா நிதானமா போன்னு சொன்னேன். இந்த பொம்பளை பிள்ளை அடுத்த நாளே என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம நேராவே போய் எல்லா மக்களையும் சந்திப்போம். இந்த மாதிரி உங்களெல்லாம் முகத்தை நான் பார்த்ததே இல்லைல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போதெல்லாம் நல்லா இருக்கீங்களா, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீங்க வச்சிருக்க பூ நல்லா இருக்கு, இப்படி தானே ஃபேஸ்புக்ல லைக் கொடுக்குறாங்க, கமெண்ட் கொடுக்குறாங்க, யார் என்னன்னே தெரியாம. இதே மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு வாரம் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தேன். 4 ஃபாலோவர்ஸ். எல்லாரும் ஒரு தடவை கைத்தட்டுங்க பார்ப்போம். ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் ஃபாலோவர்ஸ் வருவாங்க. நான் நேரா அந்த மாதிரி லைவா நடந்தே 4 ஃபாலோவர்ஸ் நடுவர்களே. யார் அந்த 4 ஃபாலோவர்ஸ்? யாரு? 2 போலீஸ்காரங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு சமூக சிந்தனையாளர். யார் உனக்கு? ஆமா. ஏன்னா எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு இவங்க 4 பேரையும் அனுப்பி வச்சிருக்காங்க. வேற என்ன பண்றது? உனக்கு என்ன பிடிக்கலையா அப்ப? ஆமா. ஆகவே உண்மையிலே நடுவர்களே நிறைவா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் சொன்னாரா, டிவி, அதாவது டிவியை நான் வந்து இப்ப கிண்டல் பண்றேன்ல, அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு, என்னை மிகவும் அறிவாளியாக மாற்றியது இந்த டிவி தான் அப்படின்னாராம். எப்படி சம்பந்தமே இல்லாத கான்செப்டா இருக்கே. டிவி வந்து அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு பேசுறோம், ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னை மிகவும் அறிவாளியாக மாற்றியது இந்த டிவி தான் சொன்னாராம். எப்படின்னு கேட்டப்ப சொன்னாரு, யாரு ஒருத்தவங்க எங்க வீட்டுல டிவியை ஆன் பண்ணாலும் நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு ஏதாச்சும் ஒரு புக்கை படிப்பேன் அப்படின்னாராம். அந்த டிவி அங்க ஓடும் போது அந்த இடத்துல இல்லாம அவரோட கவனத்தை புக்ல செலுத்தினாராம். இன்னைக்கு அவர் அறிவாளியா இருக்காருன்னு சொல்றாருன்னா உண்மையிலேயே இந்த ஊடகம் மக்களை ஊமையாக்கி விட்டது. இந்த நியூஸ் சேனல்ல ஒண்ணு போடுறான், இந்த நியூஸ் சேனல்ல ஒண்ணு போடுறான், எதை பாக்குறதுன்னே தெரியாம டிவி அமர்த்தி போட்டுட்டு நியூஸ் பேப்பர் எடுக்கலாம், லாரி டமால அது டமாலுங்கிறான், எதையுமே பார்க்க முடியாது. மொத்தத்துல எனக்கு நாட்டு நடப்பே வேணாம்னு தூக்கி போட்டு போற மாதிரி தான் இன்றைய ஊடகங்கள் இருக்கு நடுவர்களே. டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றது. என்னைக்குமே பொண்ணு போயிடுச்சுன்னா திருப்பி வாங்கிடலாம், காலம் பொன் போன்றது அல்ல, காலம் உயிர் போன்றது. டைம் இஸ் லைஃப். ஒன்ஸ் போயிடுச்சுன்னா திருப்பி அதை வாங்க முடியாது. அதனால அந்த நேரத்தை மிகவும் கொலை செய்யக்கூடிய ஒரு ஆயுதமாக இருப்பது இன்றைய ஊடகம். அதை தயவு செய்து நல்லத்துக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. அது முழுக்க முழுக்க நம்மளை வழி மாற்றுகிறது என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலில் கரையும் ஆசையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. அருமை 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 அருமை. இந்த ஆட்களை எல்லாம் எங்கம்மா ஒளிச்சு வச்சிருந்த? இன்னொரு முறை நல்லா கை தட்டுங்க பாப்போம்.
ஏன்னா தொலைக்காட்சி சீரியல்கள் இங்க ஒண்ணும் இல்லை, 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எந்த சீரியலை பார்த்தாலும் எல்லா சீரியலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய உங்களுக்கு சிரமமெல்லாம் பட வேண்டியதில்லை. இதில் அதிகபட்சம் எப்படி அந்த பொண்ணுடைய கற்பத்தை கலைக்கிறது, ஒன்றும் எப்படி மாமியாரை கொலை செய்யறது, எப்படி நாத்தனார வீட்டை விட்டு விரட்டுறது. ஏன்னா நாட்டில் தலையாய பிரச்சனையே இந்த 3 தான். இதுல ஒன்றும் இல்லை, பேர் மாறுறதுக்கும் சீரியலுடைய பேர் மாறி இருக்குமே தவிர. ஆனா என்ன பெரிய கொடுமைன்னா, சினிமா ஒரு வேலை பார்த்துச்சுங்க, ஆண்களை முழுக்க வில்லனா காட்டுனுச்சு. இப்ப டிவி அதை விட்டுருச்சு, பெண்களை முழுக்க வில்லியா காட்டிக்கிட்டு இருக்கு. டிவி என்ன பெரிய டிவியில வந்துருச்சுங்க, ஒன்றும் இல்லை. இதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்க, இது சரியான அவங்க கேட்டிருக்காங்க. அதான் சொல்லியிருப்பாங்க, ஒரு கவிஞர் சொல்லியிருப்பாரு, வீட்டுக்கு வீடு டிவி புள்ள எங்கே வடி பாண்டி போய் அவர் அங்கு காட வாங்கி பார்த்தா நெஞ்சந்த விக்கிதே பாவி, என் நெஞ்சந்த விக்கிதே பாவி. வீட்டுக்கு வீடு டிவி புள்ள எங்கே படி பாண்டி போய் அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. நிறைவு பேச்சாளர், நிறைவான பேச்சாளர், உங்கள் கல்லூரியால் வார்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுக்க வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சிவநந்தினி அவர்கள் நிறைவு பேச்சாளராக வருகிறார்.